இளங்கோவன் கூறியிருக்கிறார். முக்கிய முடிவு எடுக்கப்படும், தொண்டர்கள் கட்டுப்பட வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஆள் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான முயற்சிகள் நடக்குதா, அதுக்கான ஓவர்சூஸ் தொடங்கி இருக்குங்கிறதா இதோட புரிதலா? நேற்று மாலையிலிருந்து செவி வழி செய்தியாக இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதாக கட்சியுடைய தலைமைக்கு தகவல்கள் வந்ததனால் இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவே நாம் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய அவசர ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நிரூபிக்க வேண்டும். அப்படி பெரும்பான்மையை நிரூபித்தால்தான் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை விடுக்க முடியும் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பான்மையை நிரூபிப்பது என்றால் அத்தனை பேரையும் 118 பேர் பெரும்பான்மை தேவை என்றால் அத்தனை பேரையுமே தனது சேம்பருக்கு அழைக்கவில்லை, அதாவது தனது அந்த மக்கள் பவனுக்கு அழைக்கவில்லை. 118 பேர் ஆதரவு இருக்கிறது என்பதற்கான ஆவணங்களை கொடுத்தால், அந்த கடிதத்தை கொடுத்தால் போதுமானது என்று அவர் கூறுகிறார். யார் யார் ஆதரவு தருகிறார்கள் என்பதை விஜய் தெரிவிக்க வேண்டும், அந்த கடிதத்திலே தெரிவித்தாலே போதுமானது என்று ஆளுநர் அதிலே விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதே போன்று இந்த விஜயை நான் தடுக்கவில்லை. அவர் பதவியேற்பது தொடர்பாகவோ அல்லது அடுத்த கட்டமாக அவர்கள் ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் பதவி இருப்பதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையை காண்பிக்க வேண்டும். பெரும்பான்மை திருவிழா நடைபெற்றது. அங்கு அரங்கேறிய இசை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான அதை பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலில் அவர்கள் இருப்பதால் அதை கேட்பதாகவும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆதரவு கடிதங்களை மட்டுமே கொடுக்கலாம் என்று ஆளுநர் விளக்கம் அளித்திருக்கிறார். 118 பேரை விஜய் அழைத்து வர வேண்டியதில்லை என்றும் அதிலே அவர் குறிப்பிடுகிறார். அந்த ஆங்கில that step. But Stalin has stated that let's wait and watch. Let's give Vijay a chance because he's the one who has scored the single largest majority. Let's give him 6 months time and then take a call on what to do next. So for now, we could say, we could possibly say that the DMK and the AIA-DMK alliance for now is ruled out. But if Vijay fails to secure that majority, because the ball still lies in the left party's court, the left and the VCK. VCK is almost in. VCK is just waiting for a go-ahead from the left party. It's the left party that is still hesitant at the moment. அவர் முன்வைக்கிறார். இதற்கு முன்பு இருந்த பல்வேறு மாநிலங்கள்ல இது போன்ற ஒரு தொங்கு சட்டசபை ஏற்படும் பொழுது அதற்கு அப்பொழுது பின்பற்றிய வழிகள், அதே போன்று அதற்கு முன்பு இருந்த முந்தைய வழக்குகள், குறிப்பாக புதுப்பிக்க திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள்